ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் எல்லாரும் குழந்தைய ஒழுங்காக பிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு உங்களோட விளக்கம் என்ன? எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணி பழக்கம் இருக்குது. நான் சின்ன பையனாக இருந்ததுலேருந்து எனக்கு 2 தம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா பசங்க, அதுக்கப்புறம் இப்போ என் பசங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னோட கண்ட்ரோல் இருக்கும் எப்போவுமே. என்னோட கவனம் ஃபுல்லாக பேபி மேலே தான் இருக்கும். அந்த தலையோட லைட்டாக டர்ன் ஆனாலும் டக்குன்னு வந்துடும் என்னோடய ஹேண்டு சேவ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவில் பாப்பா முழிச்சிட்டு தான் இருந்தால் ரொம்ப டைட்டாக கழுத்தை பிடிக்க வேணாமே, முழிச்சிட்டு இருக்க குழந்தை இப்படி டேர்ன் பண்ணும்ல, அதனால் டைட்டாக பிடிக்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லூஸாக அப்படி வச்சுருந்தேன். பட் அவங்க இப்படி டேர்ன் பண்ணாங்க, இப்படி சாய்ந்தாங்கன்னா அது டக்குன்னு ஹேண்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு ஒரு பேபி நான் வச்சுருக்கும் போது தான் அழறது கம்மியாக இருக்கும். அழமாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஸோ நிறைய கமெண்ட் பார்த்துட்டு இவரே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இந்த வீடியோவில் Q&A அனௌன்ஸ்மெண்ட். எஸ், நம்ம சேனலில் Q&A போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாம், டெலிவரிக்கு முன்னாடி தான் Q&A போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் Q&A அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்கல. இப்போ வந்து டைம்லாம் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் தயாராகிட்டோம். அதனால் Q&A போடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் பாப்பா வச்சுக்கோம், இப்படி வச்சுக்கோம். ஓ, என்ன பார்க்குறீங்க? ஒரு நல்ல தாலாட்டெலாம் பாடுறாருங்க, அதனால தான் அந்த கிளிப்பிங்லாம் கட் பண்ணாமல் போட்டேன். சரி, ஓகே. Q&A எதை பற்றி அப்படின்னா, நம்ம சேனல் பார்க்குறவங்களும் சரி, எங்களை நேரில் பார்க்குறவங்களும் சரி, கேட்குற ஒரே கேள்வி இதுதான். உங்களை பார்த்து தான் நாங்கள் காசா கிராண்டில் வீடு புக் பண்ணோம், உங்களை பார்த்து தான் நாங்கள் காசா கிராண்டில் வாடகை வீடே வந்தோம். எங்கிட்ட சொந்த வீடு இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு இந்த அம்யூனிட்டிஸ்லாம் நீங்கள் காமிச்சது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் எங்களுக்கு நிறைய மெயில்ஸும் வரும், கமெண்ட்லேயும் கேட்பாங்க, காசா கிராண்டில் நாங்கள் வீடு புக் பண்ணியிருக்கோம், உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. காசா கிராண்டில் வீடு வாங்குறவங்களும் சரி, மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறவங்களும் சரி, எங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இங்கே அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த லொக்கேஷனில் வாங்கலாமா, இந்த லொக்கேஷனில் ஃப்ளட் வருமா, ப்ளஸ் இந்த அம்யூனிட்டிஸ்லாம் இந்த காசா கிராண்டில் கரெக்டாக கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஒரு சில பேர் சிம்பிளாக கேட்பாங்க, இங்கே வந்து நாங்கள் ப்ராப்பர்ட்டி புக் பண்ணலான்னு இருக்கோம், உங்கள் சஜஷன் சொல்லுங்கன்னு. நான் வந்து இல்லைன்னு சஜஸ்ட் பண்ணேன்னா அவங்க அப்செட் ஆகுறாங்க. ஓகேன்னு சொன்னாலும் நிறைய கொஷின்ஸாக கேட்குறாங்க. அந்த டைம் என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை கேளுங்க. அடுத்த வர இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் இல்லையா, அது எல்லாமே டீட்டெயிலாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். டீட்டெயிலாக இந்த சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்டெனன்ஸ் பற்றி நீங்கள் ஒரு சில கேள்விகள் கேட்குறீங்கன்னா, அந்த மெயின்டெனன்ஸ் எதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த மெயின்டெனன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் கொடுக்கலாமா, இதுக்கெல்லாம் கொடுக்க வேணாமான்றதை டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொஷின்ஸை பொறுத்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போடுறேன். இல்லை கம்மியான கொஷின்ஸ் அப்படின்னா ஒரே வீடியோலேயே நம்ம கவர் பண்ணிடலாம். சரியா? நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் எதிர்பார்த்து ஒரு வீடை புக் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாமே மேட்ச் ஆகுதான்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், இங்கே ஃப்ளட் வரும் வராதுன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு அது தேவையில்லை, ஏன்னா நாங்கள் இந்த ஊர்லேயே இல்லை, நாங்கள் வாடகை தான் விட போகிறோம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேரோட கேள்வி எப்படி இருக்குன்னா, நாங்கள் சொந்த வீடு வச்சுருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் காட்டுற அம்யூனிட்டிஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ ஒரு காசா கிராண்டில் வீடு புக் பண்ணோன்னா இந்த அம்யூனிட்டிஸ்லாம் எங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருவாங்களா, அந்த டவுட்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்களான்ற டவுட் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு வீடு வாங்கும்போது இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் கேளுங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். கொஷின்ஸை பொறுத்து அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போகும். இது போக நீங்கள் ஒரு வீடு வாங்கும்போது நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்ன வச்சுருக்கீங்க அந்த வீடு புக் பண்ணுறதுக்காக, அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமா, இந்த டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஆமாம், நான் கூட ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபரை பார்க்கில் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காசா கிராண்ட் பற்றி பாசிட்டிவாக நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறது. காசா கிராண்டை பற்றின பாசிட்டிவ்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம், நெகட்டிவ்ஸும் சொல்லியிருக்கோம். அவங்க வீடியோ சரியாக செக் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி கேட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். எங்களோட 3 வருஷ அனுபவத்தில், அதாவது இந்த ஏப்ரல் இருக்கு இல்லையா 2026, இந்த வீட்டோட சாவி எங்களுக்கு எப்போ கொடுத்தாங்க, ஏப்ரல் 2023 கொடுத்தாங்க. நீங்கள் இந்த வீட்டுக்கு அஃபிஷியலாக குடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 வருஷமாக எங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்களோட கேள்விகளுக்கெலாம் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். இது போக காசா கிராண்டில் வீடு புக் பண்ணாதவங்க இருப்பாங்க, வேறு சைட் பார்த்துட்டு இருக்கவங்க, வேறு லொக்கேஷன் பார்க்குறவங்கலாம். நீங்களாம் ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு நிலம் வாங்குறோன்னா என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க? அவரே கூட நம்ம வேணான்னு சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமும் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகேன்னு சொன்ன ப்ராஜெக்ட் மட்டும் தான் அவரும் கன்சிடர் பண்ணி புக் பண்ணிட்டார். இருந்தாலும் அவர் வந்து நீங்கள் தான் நல்லதாக சொல்கிறீங்க, அதனால் உங்களை நம்பி இந்த புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கேஷுவலாக பார்த்தவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் மெயிலும் அனுப்புகிறாங்க, பட் என்னால் மெயில் ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷனுங்க.
குழந்தை இருக்கிறதுனால நான் சிஸ்டமில் உட்காரதே ரொம்ப ரேர் தான். ப்ளஸ் நான் வந்து இந்த சைட் வீடியோ போட்டதில் ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப பரிச்சயமானவங்கள வீடியோ தான் எடுத்து போடுறேன். ஸோ அதனால் நிறைய கமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது, நிறைய மெயில்ஸ் மிஸ் ஆகுதுன்றதுனால தான் டெடிகேட்டடாக இந்த Q&A வீடியோ. ஸோ உங்கள் கேள்விகளில் டீட்டெயில்டான Q&A வரப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கேள்விகள் எல்லாம் கேளுங்கள், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் கேளுங்க, இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமா, இங்கே வீடு வாங்கலாமா, அது எல்லாமே கேளுங்க, ஆன்சர் பண்ணிடுறோம். ஓகேவா? சரி, நம்மளோட லேண்ட் சஜஷன் வீடியோவில் சில பேர் டவுட்ஸ் கேட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்கல்ல, அதுக்கு உன்னோட பதில் என்ன? அது ஆக்சுவலாக லேண்ட் வீடியோ எடுப்போம் இல்லைங்க, அது கண்டிப்பாக 2லேருந்து 3 மணி நேரம் வீடியோ போகும். அது ரொம்ப எடிட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து 20 to 30 மினிட்ஸாக வரும். ஆக்சுவலாக கான்வர்சேஷன் எவ்வளோ நேரங்க போகும்? நம்ம போனோன்னாவே 2-3 hours ஆகிடும். அது எல்லாமே கட் ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த 25 மினிட்ஸ் வீடியோ வரும். நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினும் தான் நான் கேட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கன்னும் போது அது அந்த வீடியோவில் கேட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும். சேம் டைம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ பட்ஜெட்டில் இங்கே லேண்ட் வாங்கலான்னு கேட்பாங்க. இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்டு 30 lakhsன்னு சொன்னால் நீங்களே அதை கேல்குலேட் பண்ணிக்கலாம். 30 lakhs டிவைடட் பை 600. ஸோ அந்த போர்ஷன் இருக்கிறதுனால ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொன்னதை வந்து கட் பண்ணியிருப்போம், வீடியோ லென்த்தாக போகுதுன்றதுனால. இதுதான் ரீசனு. இது சொல்லலை அது சொல்லலைன்னு நினைக்காதீங்க. 3 மணி நேரம் வீடியோவை எந்த அளவுக்கு கட் ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி தான் ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் தான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறோம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். ஷூர். இப்போ பேபியோட மைல் ஸ்டோன் பார்த்துடலாமா? கண்டிப்பாக. பேபி வந்து அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பெட்டில் போட்டிருக்கோம். பேபிக்கு வந்து இப்போ 1 month முடிஞ்சிருச்சு. 1 month முடிஞ்சதுனால அவங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே ஷேர் பண்ணுறோம். சேம் டைம் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க, பாப்பா வச்சுட்டு எப்படி நீங்கள் சைட் வீடியோலாம் போடுறீங்க, பாப்பா வச்சுட்டு எப்படி வீடியோ மேனேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்களா, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. பேசிக்காக நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன், சரியா? ப்ளஸ் எனக்கு வில் பவர் ஜாஸ்தின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் நம்ம வந்து பாப்பாவை பார்த்துட்டே சிரிச்சிட்ருக்கா, பாப்பாவை பார்த்துட்டே நம்ம இருந்தோம்னா நம்மளோட ரொட்டீன் ஸ்பாயில் ஆகும். அங்கே தான் ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் நம்ம அந்த ரெகுலர் ரொட்டீன் வர்றது கஷ்டம். இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி தான் நான் ஆகணும். இது எல்லா லேடிஸ்க்கும் தான் சொல்கிறேன், அவங்க வீட்டு குடும்ப தலைவர்களுக்கும் தான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலர் ரொட்டீனுக்கு வாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா கெட்டிங் பேக் டு நார்மல் வில் பி டிஃபிகல்ட். ஸோ பேபியோட மைல் ஸ்டோன் 1 monthக்கு என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அது சொல்லுங்கள் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு. இப்போ வந்து பேபி பிறந்து 30 days மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து ரெகுலராக குளிப்பாட்டுறோம். முன்னாடி வந்து 1 day விட்டு 1 day தான் குளிப்பாட்டிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்கல்ல குளிப்பாட்டுறதுக்கு, அவங்களே ரெகுலராக வர சொல்லிட்டோம். ஸோ அவங்க ரெகுலராக வந்து குளிப்பாட்டுறாங்க. மேபி அதனாலயான்னு தெரில, கொஞ்சம் ஐயில் வந்து லைட்டாக இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அது கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு ட்ராப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி நம்ம பேசும்போது வந்து கவனிக்கிறாங்க. நம்ம இப்படி ஃபேஸை நவுத்துனோன்னா அவங்களும் திருப்பி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது இது அப்பா, இது அம்மா, இது அண்ணன், இதெல்லாம் தெரியுது. நம்ம பேசுறதை வந்து ஆர்வமாக கவனிக்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்லீப் ரொட்டீன் தான். நான் நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்துக்குவேன். தூங்கியிருந்தாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நான் தூங்க போயிடுவேன். அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி தான் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அவங்க ஒரு 2-3 hours பேபி பார்த்துட்டு, அப்படி பேபி அழுதாங்கன்னா சமாதானப்படுத்திட்டு பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்க வச்சுருவாங்க. 2 மணிக்கு மேலே பேபி தூங்க போயிடும். நல்லா அது தூங்கினதுக்கப்புறம் 4 o'clock இல்லை 5 o'clock தான் எந்திரிப்பாங்க. அந்த டைமில் டேக் ஓவர் பண்ணுறது என்னோட பையன். அவன் போய் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அவன் கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டே இருப்பான் பாப்பாக்கு. ஸோ ஒரு 6-7 வரைக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சிடுவேன். நான் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணிக்குவேன். நான் பேபியை பார்த்துக்குவேன். அப்புறம் குளிப்பாட்டுறவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து பிரியதர்ஷினி வந்து எழுந்துக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். இதை ஏன் சொல்கிறோன்னா, நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்மளாலே பார்த்துக்க முடியலன்னா வயசானவங்க எப்படி பார்த்துப்பாங்க நைட்டெல்லாம் முடிச்சுட்டு? அது அவங்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூ வரும். அதனால் அவங்க முன் வந்து அவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால் நம்மளே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இல்லைனா கேர்டேக்கர் ஹையர் பண்ணிக்கலாம். என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் கேர்டேக்கர் ஏன் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பயந்தேன் கேர்டேக்கர் கண்டிப்பாக வைக்கணுமான்னு சொல்லிட்டு. இப்போ மேனேஜ் பண்ண முடியுது. பேபிக்கு 1 month ஆயிடுச்சு. நான் எப்போ பாப்பா எங்களை பார்த்து சிரிப்பான்னு காத்துட்ருக்கேன். நான் எத்தனை மாதத்தில் சிரிக்கும்னு கொஞ்சம் பார்க்குறவங்களும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாப்பா வயிற்றில் இருக்கும்போதே வீடியோலாம் நிறைய பண்ணோம். இப்போ வந்து பாப்பா வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க. இப்போவும் வீடியோ பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணோம் இல்லையா, உங்களுக்கும் தெரியணுன்றதுக்கு தான். பாப்பாவுக்கு பேர் வச்சாச்சு. அந்த பேர் வச்ச வீடியோ வந்து இந்த வீக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான மைல்ஸ்டோன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
அழகாக ஃப்ராக்லாம் போட்டு அழகு பார்க்குறோம் நாங்கள். வெறும் சட்டை டவுசர் மாதிரி போடாமல் நல்ல பியூட்டிஃபுல்லான ஃப்ராக்ஸ்லாம் போட்டு, அந்த ஃப்ராக் போட்டாலே பாப்பா ரொம்ப அழகாக இருக்கா. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வந்து அந்த வளையல் அந்த வெள்ளியில் எதுவும் நான் போடல. அது அவங்க ஸ்க்ராட்ச் பண்ணிப்பாங்களோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால நான் அதெல்லாம் போடல. அந்த கருகுமணி வசம்பு இதெல்லாம் கட்டி இவர் வந்து அழகு பார்த்துட்டு இருக்காரு. ப்ளஸ் மதர் ஃபீட் கொடுக்குறீங்களா நிறைய பேர் கேட்டிங்க. மதர் ஃபீட் தான் கொடுக்குறேன். டைரக்ட் ஃபீடும் பண்ணுவேன், பம்ப் பண்ணியும் கொடுப்பேன். ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க லேடிஸாக இருந்தாலும் சரி, இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நம்மளே டைரெக்டாக குனிஞ்சு ஃபீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தான் பேக் பெயின் வரும். ஏன்னா சி செக்ஷன் பண்ணும்போது நம்மளோட ஸ்பைனில் வந்து இவ்வளோ பெரிய ஊசி போடுவாங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ சி செக்ஷன் பண்ண லேடிஸ் எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்குன்னா அந்த ஊசி போடுற ரீசன் தான். சரிங்களா? அதனால் நம்மளே குனிஞ்சு ரொம்ப நேரமாக ஃபீட் பண்ண முடியாது. அதனால் பம்ப் பண்ணி கொடுத்துடலாம். பம்ப் பண்ணி கொடுக்கும்போது பாட்டிலில் தானே கொடுப்போம். பாட்டிலையும் கொடுத்துட்டு டைரக்ட் ஃபீடும் எடுக்கும்போது குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அது கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிற மாதிரி ஃபீடிங் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன். அந்த ஃபீடிங் பாட்டிலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து பேபிஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரெண்டுமே வந்து மதர் தான் ஃபீட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு குடிப்பாங்க. சரிங்களா? ஸோ பாப்பா பேர் வந்து எப்படி வச்சுருக்கோங்க? ரிவீல் பண்ண போகிறோம். பாப்பா பேர் ரிவீலிங் வீடியோ வந்து அடுத்து வரும் இந்த வாரத்தில். நீங்கள் செக் பண்ணுங்கள். ரொம்ப க்யூட்டான ஒரு யூனிக்கான நேம் சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு தமிழ் டச்சும் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மாடர்ன் டச்சும் இருக்குது. வீடியோலாம் ரெகுலராக தாங்க போடுறேன். எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க டெலிவரி ஆகிடுச்சு இவங்க இனிமேல் வீடியோ போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். சரி, இப்போ வந்து பாப்பா ஃபேஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறோம். யார் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. இவர் மாதிரி இருக்காங்களா இல்லை என்ன மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு. சரியா? பாப்பா பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு இந்த வீக் ஃபுல்லாமே உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் வீடியோ வரும். திருடங்களை பற்றின வீடியோ வரும். அதுக்கப்புறம் வந்து லேண்ட் சஜஷன் வீடியோ வரும். அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோவே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஒருவேளை பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்கன்னா இது ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய உங்களுக்கு சஜஷன் காட்டும். சரிங்களா? பாப்பாவோட ஃபேஸ் காமிச்சிடலாமா? சீட்டா மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதுதான் பாப்பாவோட ஃபேஸ். எப்படி இருக்கா? இதுதான் எங்கள் வீட்டு குட்டி தேவதை. என்னோட பையனோட ஃபேஸும் கலந்துருக்கு, எங்களோட ஃபேஸும் கலந்துருக்கு. நீங்க சொல்லுங்க. இவர் சொல்றாரு என்ன மாதிரி இருக்கான் பாப்பா. நான் சொல்றேன் இவர் மாதிரி இருக்காங்கன்னு சொல்றேன். யார் மாதிரி இருக்காங்க நீ சொல்லுமா? இவர் பிடிச்சிருக்க பொசிஷன் பேர் வந்து சீட்டா பொசிஷன். அதனால ஒழுங்கா பிடிக்கலாம்னு நினைச்சு பயப்படாதீங்க. என்ன மாதிரியா இருக்கா? சரி, நாளைக்கு புது வீடியோல வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். Bye bye.